ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 2ஓட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்குள்ளே போடலாம். நான் பேசுகிற விடரோடு பெயிண்டரை பற்றி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்குள்ளே போடலாம். ஃபைட்டிங் பண்ண மூமெண்ட்டில் ப்ளே பண்ணி நம்ம டேக்கிட்டையும் ஜொங்குக்கிட்டையும் விளாண்டுட்டு இருந்தோம். டேடா சரி டேடா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், டேடி இப்போனா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காரு, நம்ம வேணா ப்ளே பண்ணி விளாட்லாமாங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபிஸ் அங்கேருந்து கொண்டு வந்து அந்த பேபிஸ் விளாட்ற மாதிரி நிறைய திங்ஸஸ்லாம் இருக்குது. ஊஞ்சல், இந்த மாதிரி சறுக்கு விளாட்ற மாதிரி என்னெல்லாமோ திங்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே நம்ம ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஜொங்குக்கிட்ட இருந்து அந்த ஹெட் கேர்ள் இருக்கால, அவள் தான் கால் பண்ணுறான். இந்த மாதிரி கால் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டாரு. நீ ஏதோ ஒரு பிளேஸில் தப்பு பண்ணுற ஜொங்குக், அந்த தப்பை மட்டும் நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்னா உன்கிட்ட இப்படி கேம் ஆடிட்டுருக்குற இந்த பர்சன்ட் மொத்தமாக உன்கிட்ட சிக்குவாங்கங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்ட் பண்ணபடி பேசியிருப்பாரு. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நீ திங்க் பண்ணி பாரு, எந்த இடத்துல நீ மிஸ்டேக் பண்ணனுங்கிறது கண்டிப்பாக தெரியும். உன்னோட பிளான், உன்னோட மீட்டிங்ஸ், உன்னோட பேப்பர்ஸ், உன்னோட திங்ஸ் எல்லாம் எங்கெங்கே மிஸ் ஆச்சுங்கிறது உனக்கு நல்லாவே புரியும். நல்லா யோசிச்சுப்பாரு. முதல்ல நீ ரிலாக்ஸ் ஆகு அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கோட லிப்பில் பிக்கிஸ் பண்ணிட்டு தான் பேபிஸ் கூட ப்ளே பண்ண விளாட போயிருப்பாரு. இந்த மாதிரிட்டு இந்த அளவுக்கு பேசின மூமெண்ட்டில் செம்ம டென்ஷனில் இருந்த நம்ம ஜொங்குக்கு ரொம்ப ரிலாக்ஸ் ஆனார். பட் நீ எப்படிடா அவ்வளோ ரிலாக்ஸ் ஆக நான் விட்டுருவேனானுங்கிற மாதிரி கரெக்டாக அந்த ஹெட்டு கேர்ளே கால் பண்ணுறோம் நம்ம ஜொங்குக்கு. இந்த மாதிரி கால் பண்ணால் ஜொங்குக்குனா இது என்னடா வித்தியாசமான நம்பராக இருக்குது, அன்னோட் நம்பராக இருக்குது, யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த காலை அப்படியே பிக் பண்ணிவிட்டு யார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்டான். என்ன ஜொங்குக், ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறியா? அப்படி ஃபேஸ் முழுக்க டென்ஷனில் குடிச்சிட்டு இருந்த உன்னோட ஃபேஸ் ரொம்ப ஹாப்பியாக ஜில்லுன்னு இருக்கு புழுக்கு அப்படிங்கிற மாதிரி அவள் பேச, இதை கேட்டு நம்ம ஜொங்குக்கு ரொம்ப டவுட் ஆகி எங்கே யாருடா நம்மளை பார்த்துட்ருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுற்றி முற்றி எல்லா பக்கமும் நாம் ஜொங்குக்கு பார்த்தோம். என்ன இந்த பிளேஸில் எங்கே நான் இருக்கேங்கிற மாதிரி செக் பண்ணுறியா? நான் உன் பக்கத்துலலாம் இல்லை, ஆனால் பட் என்னோடய ஐஸ் மொத்தமும் உன் பக்கத்தில் தான் இருக்குது, அது தெரியுமா? பேபிஸோட வைஃபோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்க ஜொங்குக். ஆனால் பட் நீ ஒரு மூமெண்ட்டை மறந்துட்டியே. ஒர்க்கு எல்லாத்தையுமே எப்போதுமே ஹயாங்ஸ்கிட்ட கொடுத்து ஹயாங்ஸை எல்லா பிளேஸ்லையுமே ஒர்க் பண்ண அனுப்பிடுவ. அந்த ஒர்க்கு கரெக்டாக முடியாட்ட அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக் டக்குன்னு அந்த பெஞ்சிலேருந்து எழுந்து பாரா அந்த மாதிரி எழுந்துக்கிட்டான். நீ தானே அந்த பிளேஸ்க்கு ரன் பண்ணபடி ஓடுவ. இப்போவும் நீ ஹயாங்ஸ் கொடுத்த ஒரு ஒர்க்கை கூட ஒருத்தராலையும் என் பண்ண முடியாது. எல்லாருக்குமே உன்னோட ஹெல்ப் வேணும் ஜொங்குக். எல்லாருமே ப்ராப்ளத்தில் சிக்கிட்டு இருக்காங்க. நீ எந்த பிரதரை எப்படி சேவ் பண்ண போகிற? ஒர்க்குக்கு அனுப்புனல, ஒர்க்குக்கு போன அத்தனை பர்சன்ஸும் சேஃபாக இருக்காங்களா, ஒர்க்கை என் பண்ணிட்டாங்களான்னு திங்க் பண்ணி பார்த்தியா? உன்னோட பிரதர்ஸ் அவ்வளோ பேருக்குமே ஹெவி ப்ராப்ளம். ஜொங்குக், நீ எப்போ வருவ? நாங்கள் இங்கே மாட்டிகிட்ருக்கோன்னு ஒன்றை தான் திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க. உனக்கு 1 hour டைம்டா. 1 hourல ஜேகோப்பு, ஜின்னு, ஜிமினா, சுகா, ஒயனு, அப்புறம் உன்னோட மிம்மாம் எல்லாரையும் எப்படி சேவ் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன். அவங்க மட்டும் கிடையாது ஜொங்குக் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிகிட்டு இருக்க சொல்லியே ஒரு கன் ஷூட் ஆகுது. அது கரெக்டாக நம்ம ஜொங்குக்கோட ஷோல்டர்கிட்ட உரசினப்படி போகுது. அந்த புல்லட் உரசுற மூமெண்ட்டில் லைட்டாக நம்ம ஜொங்குக்கோட ஸ்கின்னு கட்டாகி பிளட்டும் வருது. இந்த மாதிரி புல்லட்டு தன்னோட ஷோல்டர்கிட்ட உரசினப்படி போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜொங்குக்கு ஷாக் ஆனா, உனக்கும் உன் ஒய்ஃபுக்கும் இந்த பிளேஸில் சேஃப் இல்லை. நீ உன்னை காப்பாற்றிக்க போறியா, உன் பேபிஸை காப்பாற்றிக்க போறியா, இல்லை உன் ஒய்ஃபை காப்பாற்ற போறியா, இல்லை உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ பேரையும் காப்பாற்ற போறியா? என்ன பண்ண போகிற ஜொங்குக்? கவுண்டன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 hourக்குள்ளே அத்தனை பேரையும் சேவ் பண்ண முடிஞ்சா சேவ் பண்ணிக்கோடா அப்படிங்கிற மாதிரி அந்த காலை கட் பண்ணோம். நம்ம ஜொங்குக்கு தான் இப்போ ஒரு ஷூட் அவுட் ஆனதில்லை. பேபிஸும் நம்ம டீமே பயங்கரமாக பயந்துருப்பாங்க. பயந்தது மட்டும் இல்லை,
டேய் வேகமாக வந்து பேபிஸ் அவ்வளோ வெறுமே கிரிப்பாக ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க பயப்படாதீங்க இங்கே எப்படி கன்ஷூட் ஆச்சுங்கிற மாதிரி செம்ம ஷாக்கில் நம்ம ஜொங்குக்கு டேய் ரொம்ப தூரத்தில் இருக்காங்களா அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேய் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணா டேமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக் டேயை பாயிண்ட் பண்ணோம். இப்போ அந்த பிளேஸில் ஜொங்குக்கு ஒரு புல்லட் ஷூட் அவுட் ஆச்சு. அதுமாதிரி இப்போ டேக்கு ஷூட் அவுட் ஆகணும்ல அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அந்த பார்க்லேயே ஒரு பர்சன்ட் டேயை பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ணதுக்கு ரெடி ஆகிட்ருக்கான். இந்த மாதிரி ரெடி ஆகினா இதை நம்ம ஜொங்குக் தூரத்துலேருந்தே நோட் பண்ணுறாரு கன் ஷூட் பண்ண போகிற அந்த பர்சனை. ஓ மை காட் டேய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு நேராக ரன் பண்ண போயிடி பேபிஸ்க்கும் டேக்கும் எதுவாக்கக்கூடாதுன்னு டேக் கிட்ட வருவார். இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு வேகமாக ரன் பண்ணபடி ஓடி வர அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அந்த பிளேஸில் ஷூட் பண்ண போகிறத பார்த்துட்டு டேயை க்ரிப்பாக ஹக் பண்ணபடி பேபிஸை ஹேண்ட்ஸில் பிடிச்சபடி டேமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை மூவ் ஆன் பண்ணால் டேயை பாயிண்ட் பண்ணபடி பண்ணுற அந்த ஷூட் அந்த புல்லட் கரெக்டாக ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸில் வந்து இறங்குது. இந்த மாதிரி இறங்குனா டேயும் பேபியும் சேவ் பண்ணபடி நம்ம ஜொங்கு கம்ப்ளீட் தரையில் விழுறாரு. இந்த மாதிரி விழுந்தா அப்போ கூட நம்ம டேயை விடலை மறுபடியும் டேயை பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ண போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜொங்குக்கு அப்படியே அவரோட கன்னை எடுக்க ட்ரை பண்ணுறாரு. பட் டே ஜொங்குக்கு மேலே ஓவரானபடி இருக்கிறதும் பேபிஸ் எல்லாருமே நம்ம ஜொங்குக்கிட்ட இருக்கிற மூமெண்ட்டுக்கும் டக்குன்னு அவங்கள மூவ் ஆன் பண்ணிவிட்டு பேக் சைடில் இருக்கிற கன்னை எடுக்க முடியாமல் தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன்லேயே நோட் பண்ணால் அந்த பர்சண்டோட நெக்கில் நைஃபை சொருகுனபடி அந்த நியூ பர்சன்ட் என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி அந்த பிளேஸில் டேயை சேவ் பண்ணதுக்கு அந்த நியூ பர்சன்ட் என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம ஜொங்குக்கு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுறாரு. ரிலாக்ஸ் ஆகி அவருக்கு மேலே ஓவராக இருக்கிற டேயை நோட் பண்ணிவிட்டு டேமா அவனுக்கு எங்கேயும் அடிப்படலை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜொங்குக் ஹேண்ட்ஸில் பிளட் லாஸ் ஆகுது இங்கே எப்படி கன்ஷூட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. அந்த மாதிரி அழுடா நம்ம ஜொங்குக்கு தான் இந்த பிளேஸில் அந்த நியூ பர்சன்ட் நம்ம டேயை எப்போதுமே சேவ் பண்ணுற அந்த பர்சன்ட் என்ட்ரான மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டேயை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு இந்த பிளேஸில் ஆல்ரெடி ஒரு பர்சன்ட் இருக்கிறாங்க. அப்போ டேயை நேராக ஹவுஸுக்கு சேஃப் அனுப்பிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து எழுந்து உனக்கு எங்கேயும் அடிப்படலை எங்கேயும் பெயின் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபிஸையும் டேயை நேராக கொண்டு வந்து ஜொங்குக்கு அவரோட காரில் உட்கார வச்சுட்டு மூக்கிட்டான். டேயை கார் ட்ரைவ் பண்ணுற சீட்டில் உட்கார வச்சுட்டு பேபிஸ் எல்லாருமே பேக் சைடில் உட்கார வச்சுட்டு டேயா நீ இங்கேருந்து நேராக ஹவுஸுக்கு போயிரு சேஃபாக பேபிஸோட ஹவுஸுக்கு போயிரு. ஜொங்குக்கு ஆனால் நீ என்ன பண்ணுற என்ன இதுக்கு இந்த சீட்டில் உட்கார வச்சுருக்கேன் ஜொங்குக்கு வா நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி செலவும் உன்னோட ஹேண்ட்ஸில் பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கு ஜொங்குக்கு நான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். எங்கள் பாரு டேமா இங்கே என்ன பாரு நமக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை ஹயாங்ஸ் அவ்வளோ பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது. நான் சொல்கிறது உனக்கு புரிய நினைக்கிறேன். நான் ஒன்றை நம்பி தான் பேபிஸ் அவ்வளோ விரும்பி உன் கூட அனுப்புகிறேன். ஒரு மாமா பேபிஸ் 4 மெம்பர்ஸையும் சேஃபாக ஹவுஸில் கொண்டு சேவ் பண்ண போகிற பர்சன்ட் நீயாக தான் இருக்கணும். பத்திரமா நம்ம பேபிஸை கொண்டு சேர்த்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியும் நான் ஜங்குக்கோட ஆன்ஸில் இன்னுமே பிளட்டு அப்படியே அந்த ஷூட் ஆன மூமெண்ட்டில் லாஸ் ஆகிட்டுருக்கு. அந்த பொசிஷன்லேயே பேபிஸ் ஆல்வரையும் பார்த்து ஸ்மெல் பண்ணபடி டாடி சீக்கிரம் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கார் எடுத்துகிட்டு இங்கிருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ அந்த பிளேஸில் ஜங்குக் ஜங்குக்கு அந்த பிளேஸில் நிற்க சொல்லியும் டேயோட கார் மூவ் ஆன் ஆகுற அந்த மூமெண்ட்டுக்கும் டேயை ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த பர்சன்ட் அந்த நியூ பர்சன்ட் டேயோட காரை ஃபாலோ பண்ணபடியே போகிற மூமெண்ட்டையுமே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. நீ யார் எங்கேருந்து வர என்ன மாதிரி உனக்கு டேக்குள்ள ரிலேஷன்ஷிப்புங்கிறது எதுவுமே எனக்கு தெரியல. பட் நீ அவன் பக்கத்தில் இருக்க சொல்ல நான் அவன் பக்கத்தில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஹோல் ப்ரொடெக்டும் உன்னால் கொடுக்க முடியும். நான் சீக்கிரமாகவே உன்னை கண்டுபிடிச்சி உனக்கும் டேக்கில் இருக்க ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத நான் வெளியே கொண்டு வருவேன். நீ அது வரைக்கும் உன் என்னோடய டேயை எப்போது சேவ் பண்ணுற மாதிரி இப்போவும் சேவ் பண்ணு. உன் ப்ராடக்டில் அவனை விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பைக்கில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணிவிட்டு திங்க் பண்ணிவிட்டு இனி நம்ம ஹயாங்ஸ் கிட்ட தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி
நம்ம ஜங்குக்கு தான். இப்போ அப்படியே மார்க்குக்கு கால் பண்ணுறாரு. என்னாச்சு பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹயாங்ஸ் அவ்வளோ பேரையுமே அட்டாக் பண்ண போகிறாங்களா, நான் ஹயாங்ஸ் அவ்வளோகிட்டையும் பேசுகிறேன், நான் இருக்கிற பிளேஸ்க்கு காரட் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க்குமே மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்லேருந்து கார் எடுத்தபடி ஜங்குக்கு இருக்கிற பிளேஸ்க்கு வந்துட்டு இருந்தோம். ஜங்குக்கு அந்த ஸ்ட்ரீட்டில் ரன் பண்ணபடி மார்க் எந்த பிளேஸில் வராரோ அதுக்கு ஆப்போசிட் ரோட்டில் தான் ரன் பண்ணபடி சுகாவுக்கும் ஜிமினாவுக்கும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி கால் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கரெக்டாக அந்த காலை நம்ம சுகா அட்டன் பண்ணா, டே ஜங்குக் என்னடா ஆச்சு, ஹயாங் சேஃபாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் அந்த பிளேஸில் பயங்கரமான ஒரு சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி சவுண்டு கேட்டால் நம்ம ஜங்குக்கு தான் ஹயாங் 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 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி கட்டிட்டு ஹயாங்க்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவோட பர்சனல் பாடிகார்டுக்கு கால் பண்ணோம். எனர்ஜி பாஸ் அப்படிங்கிற மாதிரி சுகாவோட பர்சனல் பாடிகார்டு சொல்லவும், ஹயாங் அங்கே ப்ராப்ளத்தில் இருக்கா, மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் என்ன பண்ணிகிட்ருக்கா, மார்க் உங்கள்கிட்ட சொல்லலையா, நான் அந்த லொக்கேஷனை தான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன், சீக்கிரம் போய் என் ஹயாங்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சுகாவோட பர்சனல் பாடிகார்டாக பயங்கரமாக திட்டிட்டு காலை கட் பண்ணிவிட்டு சுகாவுக்கு அங்கே என்ன ஆச்சோ ஏதாச்சோங்கிற மாதிரி பயத்துலேயும் டென்ஷன்லேயும் ரன் பண்ண பொசிஷன்லேயே தான் அடுத்து ஆரம்புக்கும் ஜின்னுக்கு கால் பண்ணுறாரு. டெண்டர் பேப்பர்ஸ் எடுக்கிறதுக்கு போயிருக்காங்களா, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை வாங்க போயிருக்காங்களா, அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி கால் பண்ணால் இப்போ ஆரம்பி ஜின்னையும் காட்டுனா ஆரம் ஜின்னோட நெக்கில் நைஃபை வச்சபடி ஒரு 10 மெம்பர்ஸ் லாக் பண்ணபடி ஆரமையும் ஜின்னையும் லாக் பண்ண பொசிஷனில் இருக்கிறத நம்ம ஆரம் நோட் பண்ணபடியே ஜங்குக்கிட்டேருந்து எக்கச்சக்கமாக கால் வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இந்த டீல் பேசுறதுக்கு ஒரு பர்சன்ட் வந்திருப்பாங்கல்ல, அவன் அப்படியே ஜங்குக்கோட கால் வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த காலை பிக் பண்ணிவிட்டு, என்னாச்சு ஜங்குக்கு ஏதாவது ப்ராப்ளமாக என்ன, ஹயாங்க்கு ஏன் இத்தனை டைம் கால் பண்ணுற, ஹயாங் ரொம்ப பிஸியான ஒர்க்கில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் நக்கல் பண்ணி சிரிப்பானா, அந்த மாதிரி சிரித்தான். டே நீ மட்டும் என் ஹேண்ட்ஸில் கிடச்சா உன்னை சும்மா விட மாட்டேன், என் ஹயாங்கிட்ட மொபைலை கொடுறா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கோமா கட்டுனான். இங்கே பாருடா, ஹயாங் மொபைல் எடுத்து பேசுகிற அளவுக்கு ஃப்ரீயாக இல்லை, ஹெவி ஒர்க்கில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்டில் இந்த மாதிரி நைஃபை நெக்கில் வச்சபடி லாக் பண்ண பொசிஷனில் இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு அவன் நக்கில் சிரித்தபடி அந்த காலை கட் பண்ணால் டேமீட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கட்டிட்டு ஆரமோட பர்சனல் பாடிகார்டுக்கும் கால் பண்ணால், அந்த பிளேஸ்க்கு நான் வந்துட்டேன், நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகாது, அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டு, ஒன்று இதே பிளேஸில் நான் கீல் பண்ணிடுவேனுங்கிற மாதிரி ஜொங்கு கட்டினபடி மூச்சு இறைச்சபடி கரெக்டாக ஒரு பிளேஸில் வந்து மூச்சு இறைக்க நின்னா அந்த பிளேஸில் காரோட நம்ம மார்க் வந்து நிற்கிறாரு. பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்து நம்ம ஜொங்குக்கு லைட்டாக ஹேக் பண்ணபடி பிடிச்சிட்டு, நீங்கள் எதுக்காக இவ்வளோ தூரம் ரன் பண்ணபடி வந்தீங்கிற மாதிரி சொல்லி காரில் உட்கார வச்சுட்டு காரை நம்ம மார்க் எடுத்தபடி நேராக நம்ம பாய்ஸஸை சேவ் பண்ணிருக்கு. முதல்ல சுகாவுக்கு தானே ப்ராப்ளம், அதனால் நம்ம சுகா இருக்கிற பிளேஸ்க்கு போ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஜொங்குக்கு சொல்லிட்டு சுகா இருக்க பிளேஸை பார்த்து வந்தா இப்போ நம்ம ஜேகப்க்கு தான் கால் பண்ணுறாரு. ஹயாங் பிக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இங்கே டென்ஷனில் கால் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஜேகப்பும் வயனும் தான் லீயோட ஹவுஸுக்குள்ளே லீ எப்படிப்பா யாருக்குமே தெரியாமல் ஹவுஸை விட்டு வெளியே வரான்ங்கிறது செக் பண்ண தானே போயிருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு லீ எந்த பிளேஸ் வழியாக தப்பிச்சு வாரான், எந்த பிளேஸ் வழியாக மறைஞ்சி ஹவுஸ்குள்ளே போகிறானுங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. இங்கே பார்த்தியா இவனுக்கு திமிர, மெயினில் ஒரு டோரை வச்சுட்டு சைடில் இப்படி ஒரு டோர் வச்சுருக்கான், இந்த டோர் நமக்கு தெரியவே இல்லை பற்றியா, சீக்ரெட்டாகவே இந்த டோரை வச்சுருக்கான், இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு தான் எதுவுமே நடக்காத மாதிரி இவன் ஹவுஸை விட்டு வெளியே போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டோரை நம்ம ஜேகப்பும் ஒயனும் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணால், ஐயா காலை எடுடா, பிக் பண்ணுடா, ஏன்டா அப்படி ப்ராப்ளம் பண்ணுற, டே ஜேகப் நீ எங்கடா இருக்கிற, ரியாலிட்டியில் இருக்கிறியா இல்லாட்டி உனக்கு ஏதாவது ஆயிடுச்சானுங்கிற மாதிரி டென்ஷனில் புலம்புனபடி மறுபடியும் ஜேகப்புக்கு கால் மேலே கால் பண்ணோம். அந்த லாக் ஓப்பன் ஆகும், ஹை ஒயன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப் சொன்னோம். சரிவா நேரத்தை பார்த்துட்டு இருக்க உள்ளே போவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த டோரையே ஓப்பன் பண்ணிவிட்டு லீயோட ஹவுஸ்குள்ளே போயிடுவாங்க. இந்த மாதிரி போனோம். லீயோட ஹவுஸ்குள்ளே போய் லீ என்னென்ன ஒர்க் பண்ணுறான், லீயை பற்றி ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குமானுங்கிற மாதிரி இப்படி செக் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம ஒயன் தான், ஹே எங்கள் பாட்டியா ஜங்குக்கு நமக்கு கால் மேலே கால் பண்ணிகிட்ருக்கான், சைலண்டில் அப்போவே போடாத நம்மள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காலை அப்படியே பிக் பண்ணால் அந்த மொபைலை கரெக்டாக லீ வாங்குறான். இந்த மாதிரி மொபைலில் லீ வாங்குற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜேகப்பும் ஒயனும் ஷாக் ஆனோம். லீக்கு பின்னாடியுமே ஒரு 20 பாடிகார்ட்ஸ் இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜேகப்பும் ஒயனும் ரொம்ப ஷாக் ஆனோம். அந்த கால் அட்டன் ஆன மூமெண்ட்டை லீ நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு ஜங்குக், உன் பிரதர்ஸ்க்கு மேனஸே கிடையாது போலுக்கு, இந்த மாதிரி அதர் பர்சனோட ஹவுஸுக்குள்ளே யாருக்குமே தெரியாமல் என்ட்ரா இருக்காங்க, தப்பில்லையா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், லீ இங்கே பாரு, என்ன பார்க்கணும்,
நான் இருக்கிற பிளேஸ்க்கே வந்து என் பாடி கார்ட்ஸ் எம்ப்ளாயிஸ்க்கு முன்னாடி என்னை பனிஷ் பண்ணல, அதுக்கு நான் திருப்பி கொடுக்காண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த காலை கட் பண்ணோம். நம்ம ஜொங்குக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. ஒவ்வொருத்தருக்கு கால் பண்ண சொல்லி ஒவ்வொருத்தரோட ஆன்சரில் சீக்கிரக்க மூமெண்ட்டுக்கு செம்ம டென்ஷனில் பயங்கரமாக கற்றுனபடி இருந்தான். இப்போ நம்ம மிம்மாமோட திங்கிங்குமே வருது. ஏன்னா அதில் மிம்மாமோட நேமே சொல்லியிருப்பாள். அந்த மூமெண்ட்டுக்கு மிம்மாமுக்கு கால் பண்ணோம். மிம்மாம் வந்து அந்த காலை அட்டன் பண்ணிவிட்டு என்ன ஆச்சு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஹவுஸுக்கு சேஃபாக போயிட்டியம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லைடா டேக்கான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டுக்கு ஒரு பிளேஸில் இருக்கிறேன், ஃப்ரூட்ஸை தான் நான் வாங்கிட்டு இருக்கேன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். எனிமீஸ் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க, முதல்ல நீங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து கார் எடுத்துகிட்டு ஹவுஸுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், யார் என்ன பண்ணிட போகிறா, எதுக்கு இப்போ நீ டென்ஷன் ஆகிட்டுருக்க, இந்தளவுக்கு வீக்காக இருப்பேன் நினச்சி கூட பார்க்கலையே ஜங்குக் நீ அப்படிங்கிற மாதிரி மிம்மாம் சொல்லவும், என்னம்மா பேசிகிட்டு இருக்கா, ஹயாங்ஸ் எல்லாருக்குமே நான் கால் பண்ணேன், ஹயாங்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி நான் பேசுகிறது எதுக்குமே ரிப்ளை பண்ணி பேசலை, எல்லாருமே ஒவ்வொருத்தரோட ஹேண்ட்ஸில் சிக்கியிருக்காங்க, நான் இப்போ தான் ஒவ்வொரு ஹயாங்ஸை எப்படியாவது சேவ் பண்ணதுக்காக அந்த பிளேஸ்க்கு போயிட்டுருக்கேன், நீங்களாவது சேஃபாக ஹவுஸுக்கு போங்க ப்ளீஸ்மா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் பெற வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினோம். ஜங்குக்கு ரொம்ப உடஞ்சி போய் ஒரு மாதிரி டிப்ரெஷனில் பேசுகிற மூமெண்ட்டை மிம்மாம் நோட் பண்ணிவிட்டு, முதல்ல அமைதியாகிறியா, ஏன் தேவையில்லாமல் இந்த மாதிரி கட்டிகிட்ருக்க, உன் ஹயாங்ஸ் என்ன சில்ட்ரன்ஸாடா, இன்னொரு பர்சன்ஸ் வந்து அட்டாக் பண்ணதோட அந்த அட்டாக்கை அப்படியே வாங்கிக்கிட்டு அந்த மூமெண்ட்டுக்கெல்லாம் அக்சப்பாக வாங்கிக்கிட்டு டெத் ஆகுதுக்கு, ஜங்குக் அவங்க எல்லோரும் மாஃபியா ஃபேமிலியில் ஒவ்வொரு பர்சன்ட் அவங்களோட பிளட்டில் மொட்டட்லேயும் மாஃபியாவோட திங்கிங்கும் மாஃபியாவோட பவரும் இருக்குது. அவங்க மாஃபியா ஃபேமிலிடா. எனிமீஸ்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கணும், எனிமீஸை எப்படி கில் பண்ணணுங்கிறத எப்போதுமே அவங்க பிரெயின் திங்க் பண்ணிகிட்டே தான் இருக்கும். நீ தான் தேவையில்லாமல் திங்க் பண்ணி டென்ஷன் ஆகிட்டுருக்க. நீ டென்ஷன் ஃப்ரீயாக இரு, கொஞ்சம் வருஷத்துலேயும் அவங்க ஹயாங்ஸ் கால் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீ இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்து வைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ என்னம்மா இவ்வளோ கூலாக பேசுகிற, என் பசங்களை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்டா, உன் ஹயாங்ஸை பற்றி உனக்கு ஒரு வேளை டவுட் இருந்தாலும் என் சன்ஸை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவங்க யாருக்கிட்டேயும் சிக்க மாட்டாங்க, நீ டென்ஷன் ஆகாத, மாமி இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டை தான் ரெடி பண்ண போகிறேன், சேர்ந்து சாப்பிட்லாம், எனிமீஸ் அவ்வளோ வரைக்கும் கில் பண்ணிவிட்டு ஹவுஸ்க்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணால், இப்படி பேசுகிற மிம்மோட அந்த வாய்ஸ் மூமெண்ட், அவங்க மாம் நடந்துக்கிட்ட மூமெண்ட்டு எல்லாமே கேட்க சொல்ல இப்போ நம்ம ஜங்குக் பயந்துட்டு இருந்தவருக்கு லைட்டாக தைரியம் வருது. அதானே ஹயாங் சொன்னால் அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ ஒரு ஆன்சருக்கு சிக்க மாட்டாங்களே, நம்மகிட்ட டிவியில் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நம்ம ஜங்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் மார்க்குமே நம்ம அந்த பிளேஸ்க்கு போகிறோம்ல பாஸ், கண்டிப்பாக அங்கே என்ன நடந்தாலும் நமக்கு தெரியும், அவங்க யாருக்கும் எதுவும் ஆகாது, அதுக்குள்ளே நம்ம போய் சேவ் பண்ணிடலாம், டென்ஷன் ஆகாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டே வந்தோம். இப்போ கரெக்டாக ஒரு 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1 ஹவர் கழிச்சு அதே ஹிட்டுக்கிட்ட இருந்து 1 ஹவர் எண்ட் ஆயிடுச்சுல, 1 ஹவர் எண்டான அந்த மூமெண்ட்டுக்கு ஹெட்டு கரெக்டாக கால் பண்ணி ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், யாரடி நீ முதல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்பாரா, அந்த மாதிரி கேட்டேன். ஏன்டா டே, உன் பிரதர்ஸ் அவ்வளோ வெறுமே லாக் பண்ணியிருக்கேன், கில் பண்ணுற அளவுக்கு ஹோல் ஒர்க்கையும் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஈஸியாக யாரடின்னு கேட்குற, டே உன் பிரதருக்கு ஃபியூனல் நடத்துகிற ஒர்க்கெல்லாம் பண்ணுறதை விட்டு ரொம்ப கூலான மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவன் நக்கலாக பேசுவாளான்ற கேட்டு இந்த மாதிரி பேசினான். நீ முதல்ல எத்தனை பர்சன்ஸை லாக் பண்ண சொன்ன, அத்தனை பர்சன்ஸ்கிட்டையும் கால் பண்ணி மாஃபியா ஃபேமிலியில் வர பர்சன்ஸை கில் பண்ணியாச்சான்னு முதல்ல கேள்றி, என்னோட ஹயாங்ஸ் எல்லாருமே டெட் ஆகிட்டாங்களாங்கிற நியூஸை நீ முதல்ல சொல்லு, அப்புறம் ஃபியூனல் ஏன் பிரதர்ஸ்க்கா இல்லை நீ ரெடி பண்ண உன்னோட பர்சன்ஸ்க்கானுங்கிறது உனக்கே தெரியும். டே இந்த இந்த அதாவது நம்ம ஜங்குக் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கார்ல, ட்ரிங்க் பண்ணதுக்கு ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாரு போலக்கு, அந்த மூமெண்ட்டுக்கு இந்த ஸ்நாக்ஸ் இந்த ஃபுட்டு வந்து சரியாக குக் ஆகலை, நல்லா இன்னும் ஸ்பைஸியாக ரெடி பண்ணும், இந்த மாதிரி ஃபைட்டிங் பண்ணுற பிளேஸில் இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணபடி இப்படி ஃபுட்டை சாப்பிட்டா தான் கிக்காக இருக்கும், ரொம்ப டேஸ் கழிச்சு இப்படி நான் ட்ரிங்க் பண்ணுறேன்டா, அதே மாதிரி ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நக்கலாக நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுனா, டே நான் உன்னை டென்ஷனாக்க பேசுனா டென்ஷன் ஆகாத மாதிரி என்கிட்ட ட்ராமா பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உன்னால் முடிஞ்சா நீ உன்னோட பர்சன்ஸ்க்கு கால் பண்ணி என்னோடய பிரதர்ஸ் டெத் ஆகிட்டாங்கங்கிற ப்ரூஃபோடு எனக்கு
ப்ரூவ் பண்ணி கால் பண்ணி பேசிடி அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு ஜொங்கு கூட ஆன்சரில் இருக்க புல்லட்டெல்லாம் நம்ம மார்க் ரிமூவ் பண்ணி கட்டுப்பட்டு இருந்திருப்பாரு. கட்டுப்பட்ட பொசிஷனில் ஏதோ ஒரு ரோட்டில் காரை ஒரு ஓரமாக விட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஜொங்குக்கு உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி உட்காண்ட்ருந்தா இப்போ நம்ம ஹெட்டுக்கு தான் டென்ஷன் அதிகமாகி ஃபஸ்ட்டு நம்ம சுகாவையும் ஜிமினாவையும் தானே அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்சன்ஸ்க்கு கரெக்டாக கால் பண்ணோம். இப்போ அந்த பிளேஸ் யூமின் சைடை தான் காட்டுது. இந்த மாதிரி காட்டுனோம். யூமின் 2 பேருமே அந்த ட்ரக் பக்கத்துலேயே உட்காண்ட்ருந்து ஸ்மோக் பண்ணபடி இருக்காங்க. பேபி எப்போ பார்த்தாலும் டென்ஷன் ஆக்கிட்டே இருக்காங்களே. இந்த மாதிரி ஒரு ஃபைட்டிங் சீனுக்காக தான் ஜொங்குக்கு வெயிட் பண்ணா. பாட்டியா நான் அந்த பிளேஸில் ஜொங்குக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினாவும் சுகாவும் மாட்டி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த கால் கரெக்டாக நம்ம சுகாவோட ட்ரக்கை ஹைஜெக் பண்ண வந்துருப்பாம்ல அந்த பர்சன்ட்டுக்கு வருது. இந்த மாதிரி வேண்டாம், இங்கே பாரு சுகா, ஆர்டர் போட்ட ஹெட்டு என்ன இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண வந்துருக்காங்கன்னு தெரில, இன்ஃபர்மேஷனை கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா செலவம். கண்டிப்பாக கொடுக்கணும்ல, அதுக்கு தானே ஒர்க்குக்கு கூட போகாமல் இங்கேயே உட்காந்துருக்கோங்கிற மாதிரி அந்த ஸ்மோக்கெல்லாம் கீழே போட்டுட்டு நம்ம சுகா அப்படியே நேராக அந்த பர்சன்ட்டுக்கிட்ட வந்து அந்த பர்சனோட ஹேண்ட்ஸு லெக்கை 2யுமே கட்டி நீல் டவுன் போட்டபடி நிற்க வச்சுருக்காங்க நம்ம யூமின். இந்த மாதிரி நிற்க வைக்க மட்டும் இல்லை, பயங்கரமாக ஃபைட் பண்ண பிளேஸில் அடிபட்டிருக்கு அந்த பர்சன்ட்டுக்கு. பிளட்டு சொட்ட தான் நீல் டவுன் போட்டபடி நம்ம சுகா பக்கத்தில் வரதை பார்த்துட்டு எங்கே நம்மளையும் கீல் பண்ணிடுவானுங்கிற மாதிரி பயத்துலேயும் சுகாவை நோட் பண்ணால் அவனோட ஷர்ட் பாக்கெட்டில் இருக்கிற அந்த மொபைல் எடுத்துகிட்டு அதை பிக் பண்ணிவிட்டு, உன் ஹெட்டுடா உனக்கு ஏதோ கால் பண்ணியிருக்கா, இங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த பர்சன்ட்டுக்கிட்ட நீட்டு வரா. இந்த மாதிரி நீட்டுனா அங்கே என்னடா நடந்துகிட்ருக்கு, அந்த சுகாவையும் ஜிமினாவையும் கீல் பண்ணியாச்சா அப்படிங்கிற மாதிரி அப்போ பயங்கரமாக கத்துவாளா. இந்த மாதிரி கட்டுனா இங்கே பாருங்கள் மேம், இங்கே எல்லாமே தப்பாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னடா உளறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இப்போ கரெக்டாக நம்ம ஜொங்குக்கு கால் பண்ண சொல்ல நம்ம சுகாவோட ட்ரக்கை ஒரு மாதிரி ஹைஜெக் பண்ணி இடித்த மாதிரி ஒரு பயங்கரமான சவுண்டுன்னு இருக்கும்ல, அந்த சவுண்ட் நம்ம சுகாவோட ட்ரக்கை இன்னொரு கார் வந்து வேகமாக இடிக்க தான் செஞ்சுருக்கும். இடித்த வேகத்தில் நம்ம சுகா கொஞ்சம் ட்ரக்கு கீழே விழுற மாதிரி இருந்தாலும் அது ஒரு மாதிரி கிரிப்பான மூமெண்ட்டில் ட்ரக்கு டேமேஜ் ஆகாத அளவுக்கு அப்படியே ரோட்டில் நிற்பார். இந்த மாதிரி நின்னா நம்ம சுகா காண்டாகி என்ன திமிருடா அப்படிங்கிற மாதிரி ட்ரக்கை விட்டு கீழே இறங்குனா அந்த பிளேஸில் கரெக்டாக இந்த பர்சன்ஸோட பாடி கார்ட்ஸ் ஒரு 20 மெம்பர்ஸுமே கரெக்டாக கன்னோட என்ட்ராகிறாங்க. இதே பிளேஸில் அவங்க 2 பேரையும் கீல் பண்ணிவிட்டு இந்த ட்ரக் எடுத்துகிட்டு போகண்டா அப்படிங்கிற மாதிரி இவன் கன்னை ரோல் பண்ணபடி இறங்குனா, ஹே என்ன கீல் பண்ண வந்துருக்கீங்களா? ஆமாண்டா, பாடிகார்ட்ஸ் யாருமே இல்லாமல் சிங்கிளாக உடனே அவன்டா ஒர்க்குக்கு வர சொன்னது, சிங்கிளாக ஒர்க்குக்கு வந்தால் டெத்துடாண்டா. நீ பெரிய கிங் இல்லை, ட்ரக்கை ட்ரை பண்ணி ஹைஜெக் பண்ணி ட்ரக்கை இன்னொரு பர்சன்டில் மூவ் ஆன் பண்ணி விட்றதில்ல. இதே பிளேஸில் ஓன் ட்ரக், இது உன்னோட ஃபேவரட் ட்ரக் தானே, இந்த ட்ரக் பக்கத்துலேயே உன்னை கில் பண்ண போகிறேன், அந்த ட்ரக்கையும் உன்கிட்ட இருந்து நான் ஹைஜாக் பண்ணி எட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பஞ்சு டைலாக் அடித்தபடியே நம்ம சுகாவை கடுப்பேற்றுற மாதிரி பேசிட்டு வந்தோம். சுகா தான், வேண்டாண்டா, நான் ஏதோ தெரியாமல் இந்த பிளேஸ்க்கு ஒர்க்குக்கு வந்துட்டேன்டா, வேணா என் ட்ரக்கை எடுத்துக்கோங்கடா, என்ன இன்னும் பண்ணிடாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸெல்லாம் மேலே தூக்குனபடி நம்ம சுகா இந்த மாதிரி பேசினா நம்ம ஜிமினாடா என்னடா நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி அந்த ட்ரக்குள்ளே இருந்தபடியே நோட் பண்ணிட்டு இருந்தா. கரெக்டாக நம்ம சுகா கிட்ட வேண்டாம், என்ன இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறோம்லடா, சிங்கிள் பர்சன்டா, நான் சிங்கிள் பர்சன்ட்ரா, என்னை சுற்றி இத்தனை பர்சன்ட் இருந்தா எனக்கு பயமாக இருக்காடா. இத்தனை பேர் சேர்ந்து சிங்கிளாக இருக்க என் கூட ஃபைட்டுக்கு வரீங்களே, அதனால் சிங்கிளாக இருந்தாலும் உங்களை பார்த்து நான் பயந்து ஓடணுமா இல்லை உங்ககிட்ட கெஞ்சணுமாடா அப்படிங்கிற மாதிரி இப்படி ஹேண்ட்ஸை மேலே தூக்குனவர் ஷார்ட்டுக்குள்ளே இருந்து ஒரு நைவை வேகமாக வெளியெடுப்பாரா. எடுத்துட்டு கரெக்டாக பக்கத்தில் அவனோட பாடி கார்டோட ஹிப்பில் வேகமாக சொல்லுவோம். அந்த பர்சன்ஸ் கன் ஷூட் பண்ணுறாங்க. கன் ஷூட் பண்ணால் நம்ம ஜிமினா தான், டே லூஸு சுகா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருந்தா, பேபி நீ ட்ரக்கு டோரை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரக்கு இருக்கும்ல, இந்த டோரை க்ளோஸ் பண்ணால் அந்த ட்ரக்கு கடியிலோடி நம்ம சுகா புகுண்டு ஆப்போசிட் பக்கமாக வந்துடுவார். டே அவனை சும்மா விடாதீங்கடா, ட்ரக்குள்ளேயும் ஒருத்தர் இருக்கா, அவனையும் விட்டு வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கரெக்டாக சுகா இந்த மாதிரி ட்ரக்கு கன்சைட் பண்ண மூமெண்ட் இருக்குது. மற்ற பர்சன்ஸ் எல்லாருமே ட்ரக்குக்கு அந்த சைடு வந்தா அந்த சைடு நம்ம சுகா இல்லை, இவன் எங்கடா போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணால் ட்ரக்குக்கு மேலே இருக்கிறாரு. மேலே நின்ன பொசிஷன்லேயே என்ன திமிரு இருந்தால் இந்த மாதிரி எங்களே ஹைஜாக் பண்ணி கில் பண்ண விட்டுருப்பீங்கடா,
தப்பு பண்ணிட்டீங்க. நாங்களே என்னடா ஃபைட்டு பண்ணாமல் இந்த மாஃபியா வேல்டு மாஃபியா ஒர்க்லாம் போரா போதேன்னு நினச்சேன். ஏண்டடே இந்த சுகாவோட டே அப்படிங்கிற மாதிரி ஒரு லாங்கு ஊசி தானே விட்டுட்டு போகிறாடா அப்படியே எடுத்து அவரோட மவுட்டில் கடிச்சபடி ஹேண்ட்ஸ் எல்லாம் அப்படி ஒரு மாதிரி விரிச்சபடி, சுகா இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ணுற போகிற டைம், இன்றைக்கி நம்ம கேம் ப்ளே பண்ண போகிறோம். பிளட்டை பட்டு ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரக்குக்கு மேலேருந்தே அப்படியே ஒரு மாடி ஸ்லீப் பண்ண பொசிஷனில் மேலேருந்தே கீழே விடுவார். அந்த மாதிரி விழுந்தா, டே சுகா நீ பைத்தியம் தாண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கட்டுனபடி ஜிமினா கிட்ட ஒரு பெரிய சைஸ் ஒரு மாடி கன், அதில் நிறைய பிளட் இருக்கும். அந்த கன்னை அப்படியே எடுத்தபடி அந்த டோர் இருக்கும்ல, ஜிமினா இருக்கிற பிளேஸில் இருக்கிற டோர் கீழே இறங்கிறதுக்கு, அந்த டோரை ஓப்பன் பண்ணபடி என் பேபி பக்கத்தில் எவனா இருந்தீங்கன்னா அவங்களை கீல் பண்ண வேண்டாம்ங்கிற மாதிரி நம்ம ஜிமினா ஷூட் பண்ண கீழே அப்படி மேலே ட்ரக்குக்கு மேலே 2 கீழே வந்து நம்ம சுகாடாம் ஆப்போசிட்டில் கன்ஷூட்டர் பர்சன்ஸ்கிட்ட 2 புல்லட்லேருந்து மிஸ் ஆகி நம்ம சுகா கிட்ட ஃபைட் பண்ண வர பர்சன்ஸோட ஹிப்பில் நெக்கில் செஸ்ட்லங்கிற மாதிரி அந்த ஷார்ப்பாக இருக்க ஊசியை வச்சு சுருக்கியே கில் பண்ணுறாரு. சுகா இந்த மாதிரி கில் பண்ணால் சுகா பக்கத்தில் கன்னை வச்சு ஷூட் பண்ணுவாங்களே, கன்னை வச்சு ஷூட் பண்ணுற மற்ற பாடி கார்ட்ஸை ஜிமினா ட்ரக்குக்கு வெளியே அவரோட ஃபேஸ் பாடி அப்படி வெளியே விட்டபடி கன்னை ரோல் பண்ணபடி ஷூட் பண்ணி அந்த பர்சன்ஸ் அப்படியே மொத்தமாக கில் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஹெட்டை கில் பண்ணுற மாதிரி வேண்டா, டே பைத்தியம் அவசரப்பட்டு அவனையும் கில் பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கட்டணும். அப்படி நெக்கில் சூருக வந்து நம்ம சுகா அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், ஆமாடா என்ன திங்கிங்களடா நீங்கள் வெறும் 20 மெம்பர்ஸோடு எங்களை கில் பண்ண வேண்டிங்க, இதெல்லாம் எங்களுக்கு பத்தாதுடா. 10 செகண்டு தான் ஃபைட்டு எண்டாயிருச்சு தெரியுமா, அடுத்த டைம் வர சொல்ல நிறைய பாடி கார்ட்ஸை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி கலாய்ப்பாரா, ஏடு இத்தனை பர்சன்ஸை கில் பண்ணிட்டு போகுதுன்னா நெக்ஸ்ட் டைம் வேறு உனக்கு நிறைய பாடி கார்ட்ஸை கொண்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப ஷாக். ஆனால் அந்த பர்சன்ட்டை நம்ம சுகா கையாலேயே அடின்னு அடித்து ஃபேஸில் ஹேண்ட்ஸில் மவுட்லலாம் பிளட் வர வச்சுருவார். பிளட் வர வச்ச பொசிஷன்லேயும் ரோப்பு போட்டு கட்டி நீல் டவுன் போட்டபடி பிடிச்சி வச்சுருந்துருப்பாரா. இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே அந்த பர்சன்ட்டு சொல்லிவிட்டு கதறி அழுவானா அந்த மாதிரி அழுதான். இப்போ அந்த காலை கரெக்டாக நம்ம அந்த பேசிகிட்டு இருக்க மொபைலை கரெக்டாக நம்ம சுகா எடுத்துகிட்டு, எப்படிடி இருக்க, யாருடி நீ மட்டும் இல்லை, ஃபேஸை கூட வெளியே காட்ட முடியாத ஒரு பர்சண்டாக இருந்துட்டு எங்களுக்கு நீ எனிமையாக இருக்கிற தகுதி கூட உனக்கு கிடையாதுடி, என்ன நடந்தாலும் சரி, எத்தனை பர்சன்ஸ் எங்கள் முன்னே வந்தாலும் சரி எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ கஷ்டப்பட்டு ஒர்க்குக்கு அனுப்பின உன்னோட பர்சன்ட் துடிக்க இப்போ கட்டறி அழுதபடியே டெட் ஆகுவான் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பர்சன்ட்டை கில் பண்ணுற மாதிரி அந்த ஊசி ஷார்ப்பான ஊசி வச்சு நெக்கில் சொருகிற மாதிரி வேண்டாம் தெரியாமல் பண்ணிவிட்டு என்னை விட்டுருங்க, நான் இந்த ஒர்க்குக்கே வரமாட்டேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி அவன் பயங்கரமாக கட்டுன்னு கத்துனாலுமே அந்த பர்சன்ட் அந்த ஹெட்டு கேட்க சொல்ல, அந்த காலில் இருக்க சொல்லையே அந்த பர்சன்ட்டை கீல் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் பிளான் போட்டு உன்னோட இத்தனை பாடி கார்ட்ஸை வேஸ்ட் ஆக்கிட்டியே அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்கு தான் நம்ம சுகா கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கால் பண்ணால் அந்த ஹெட்டு இங்கே கால் கட்டான அடுத்த செகண்டே நம்ம ஆரம்பிச்சுக்கு தான் கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கால் பண்ணால் அங்கே நம்ம ஆரம்பிச்சுன்னு என்னடா பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக் ஆன மாதிரி தெரியுது, நம்மளை சீட் பண்ணதுக்காகவே இந்த டீல் பேச வந்திருக்கு நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே நம்ம ஜின்னு நெக்கில் நைஃபை வச்சபடி அத்தனை பர்சன்ஸ் பிடிச்சிருப்பாங்கல்ல அட்டாக் பண்ணுற மாதிரி, ஆனால் அவ்வளோ வெறுமே டெட் ஆகி தரையில் படுத்திருக்காங்க. ஏன் நக்கலாக பேசிகிட்டு இருந்தானே அவனே டெட் ஆகி தான் இருக்கிறான். அந்த பொசிஷனில் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஆன்சர் எடுத்தபடி இவன் நம்மளை ஏமாத்திருக்கான்டா, ஒரிஜினல் பேப்பர் எங்கே வச்சிருக்கானே தெரியல, டே எங்கடா வச்சு தொலைச்ச நீ அப்படிங்கிற மாதிரி டெட்டான பர்சன்ட்கிட்ட வந்து ஜின்னு ஃபைட்டு பண்ணான். டே அவன் செட்டுட்டான்டா, அவங்ககிட்ட ப்ராப்ளம் இல்லாதடா, இப்போ பேப்பர்ஸ் வேணுமே, பேப்பர்ஸ் கண்டிப்பாக வேணும், பேப்பர்ஸ் மட்டும் தரல இவனுக்கு திரும்பவும் உயிரை கொடுத்து திரும்பவும் நான் கில் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி செமையாக கத்துறாரு. கட்டிட்டு அப்படியே பிடிச்சி மூவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த டேபிள் இப்போ அந்த பர்சன்ட்டுக்கு முன்னாடி தானே டேபிள் இருக்கும், டேபிளுக்குன்னு சொல்லி தான் நம்ம நாம்ச்சுன்னு இருந்திருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு அந்த டேபிளை ஓப்பன் பண்ணி அதில் ஏதாவது பேப்பர்ஸ் இருக்கா, ஃபைல்ஸ் இருக்கானுங்கிற படி சின்ன வேகமாக செக் பண்ணி எல்லா பேப்பர்ஸையும் தூக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்டமா எறிகிறாரு. இந்த மாதிரி எரிஞ்சா டே பேபிமா இவ்வளோ டென்ஷன் ஆகாதுடா, பேப்பர்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டேபிளில் ரேக்கர் மாதிரி இருக்குன்னு அதை தூக்கிட்டே வேகமாக வீசினோம். அது ஒரு பிக் மாதிரி இருக்குது, அந்த பிக்கில் போய் படுற மூமெண்ட்டுக்கு பிக்கு உடஞ்சி கீழே விழுந்தா நம்ம நாம்ச்சுன்னு தேடி வந்து
பேப்பர்ஸ் மட்டும் அந்த பிக்குக்குள்ளே தான் இருந்திருக்கும். பிக்கோடு சேர்ந்து அந்த பேப்பர்ஸ் சொல்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜின்னு வேகமாக வந்து அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து ரீட் பண்ணி பார்க்குறாரு. டேட்டி பிடிச்சவன் நான் மாட்டியெல்லாம் திங்க் பண்ணி வச்சுருக்கான் பார்த்தியா பேப்பர்ஸை எங்கே கொண்டு ஒழிச்சு வச்சுருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அப்பா பேப்பர்ஸ் கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சிரிப்பாரா. இந்த பேப்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன வறுத்து வந்தான், என்னம்மா கடுப்பானா. நல்ல வேலை ஜின்னு கோபமாக இருக்க சொல்ல பக்கத்தில் நம்ம இல்லாதது நல்லதா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிடச்சிருச்சா பேபி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பிச்சிருச்சா. கிடச்சிருச்சு பேண்டியா பேப்பர்ஸ் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். கரெக்டாக அந்த ஹெட்டு கேர்ள்கிட்ட இருந்து கால் வர மொமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம பிக் பண்ண போனால் டக்குன்னு அந்த மொபைலை ஜின்னே பிடுங்குறாரு.